வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் எ ஷோ ஆஃப் ஹைஃபை. நம்ம இந்த வாரம் ஹைஃபை ஷோஸில் என்னென்ன படம் இடம் பிடிச்சிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு 5 படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் ஆரியன். விஷ்ணு விஷால், ஷர்தா, செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் ஆரியன். பொதுவாக சீரியல் கில்லர் மூவினாலே சீரியல் கில்லரை லாஸ்ட்டாக தான் காமிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸ்க்கான கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் யார் சீரியல் கில்லருங்கிறத ஃபஸ்ட்டே காமிச்சிடுறாங்க. அதான் சீரியல் கில்லரை ஃபஸ்ட்டே காமிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் இதில் என்ன கியூரியாசிட்டி இருக்க போகுதுன்னு கேட்டால் அங்கே தான் டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ, அந்த ரியாலிட்டி ஷோவை ஷர்தா தான் ஹாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ரியாலிட்டி ஷோ ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது செல்வராகவன் உள்ள வந்து நான் நிறைய பேரை கொல்ல போறேன், அது யார் யார் கொல்ல போறேங்கிறத ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லுவேன்ட்டு செல்வராகவன் தன்னை தானே சுட்டுக்கிறாரு. இப்படி செத்து போனவனால எப்படி எல்லாம் கொலைகளை பண்ண முடியும்ட்டு ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் தான் விஷ்ணு விஷாலுக்கு வருது. இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க, அப்படி அந்த கொலை பண்ண போறவங்களை எப்படி காப்பாத்துறாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கான பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். ஏன்னா சீரியல் கில்லரை ஃபர்ஸ்டே வந்துட்டு கியூரியாசிட்டி இல்லாமல் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் த சீன் வரையும் ஆடியன்ஸ் நம்மளை ஹார்ட் ஆஃப் த சீட்டில் உட்கார்ற மாதிரி தான் இந்த படத்தை பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா விறுவிறுன்னு போகிற ஒரு கதைக்களத்தில் அங்கங்கே லவ் போர்ஷன்ஸை வச்சு அந்த கதைக்களத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. இந்த படம் இப்போ தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்க போகிற படம் தான் ஆண்பாவம். ஜோ மூவிக்கு அடுத்தது நாம் பார்த்து ரசித்த காம்போ மறுபடியும் இதில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளான சண்டை எப்படி சால்வ் ஆகுது, அந்த சண்டைக்கு காரணம் என்ன, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தை எவ்வளோ அழகாக ஜென்சி கிட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர். அது இல்லாமல் இந்த படத்தோட காமெடி எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் காமெடி மூவியாக தான் இந்த படம் இருந்திருக்கு. இந்த படம் நீங்கள் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் கண்டிப்பாக கம்மியாகும் தான் சொல்லணும். இந்த படம் இப்போ தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு லவ் காமெடி ரொமான்ஸ் விரும்புகிற ஆடியன்ஸா, அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். தளபதி இடுப்புல ஏறி ஆடின பூவையார்கிட்ட இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ டெடிகேஷனோட நடிச்சிருக்காங்க. பூவையாரோட அம்மா ஒரு பீடி சுத்துற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கேன்சர் வந்துடுது. இந்த கேன்சருக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்க பீடி சுத்துற வேலையினால தான் வருதுங்கிறாங்க. இதை தெரிஞ்ச பூவையார் அந்த பீடி சுத்துற வேலையை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அப்படி அவங்க போராட்டம் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல பூவையார் ஒரு ஸ்கூல் பையனா இருக்காங்க. ஸ்கூல் பையனாக இருக்கும்போது அவங்க கிட்டே இருக்க இந்த கத்தி, அருவா, இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம சொசைட்டிக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே படத்தை படமாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இருக்கும். இது பூவையாருக்கு முதல் படமாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் இப்போ தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்க போகிற படம் தான் டியூட். பிரதீப் நடித்த எல்லா படமுமே கிட்டத்தட்ட 100 கோர்ஸ்க்கு மேலே தான் வசூலாயிருக்கு. அந்த வகையில் இந்த படமும் அவருக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவியாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த படம் ஜென்சி கிட்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ இந்த படமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்க போகிற படம் தான் பைசன். துரு விக்ரம், பசுபதி, லால், அமீர் இந்த மாதிரி பெரிய நடிகர் பட்டாளமே நடித்த படம் தான் பைசன். இந்த படம் வரும்போது டியூடு, டீசல் மாதிரி பெரிய பெரிய படங்களோட தான் போட்டி போட்டாங்க. அப்படி அவங்க ஸ்லோவாக ரேஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே மக்களே, நம்ம அடுத்ததா ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் தான் இட்லி கடை. தனுஷ், ராஜ்கிரண், அருண் விஜய், நித்யா மேனன் இந்த மாதிரி நடிகர் பட்டாளமே நடித்த படம் தான் இட்லி கடை. தனுஷ் கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி வருதுனாலே எல்லா ஆடியன்ஸ் தரப்புல இருந்து ஒரு கியூரியாசிட்டி எழும்ப தான் செய்யும். அந்த கியூரியாசிட்டியை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும்.
பொதுவா தனுஷ் பாடகரா, பாட்டு எழுத்தாளரா, ஒரு நல்ல நடிகரா தான் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இந்த டைரக்ஷன் ஃபீல்ட்லயும் ஒரு ஜாம்பவான்ட்டு இந்த இட்லி கடை படம் மூலியமா நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக்னு தான் சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ரொம்பவே அழகான ஒரு மியூசிக் கொடுத்து படத்தை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே விடுங்க. இப்போ இந்த படம் ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் லோகா சாப்டர் 1. இப்போ வர மலையாள சினிமாஸ் எல்லாம் மூவிஸ் ஒவ்வொன்றும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த லோகா சாப்டர் 1 40 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம். விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்ன்ட்டு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே மின்னல் முரளின்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் படம் வந்திருந்தாலும் அது அவங்க ஊர் ட்ரெடிஷனலை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த லோகா சாப்டர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட்டை ஈக்குவல் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயினிக்கு ஒரு சூப்பர் நேச்சர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் நேச்சர் பவர் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. அதுவும் இந்த ஹீரோயினுக்கு எப்படி இந்த சூப்பர் நேச்சர் பவர் கிடைச்சிச்சின்னு சொல்கிற இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கா? கவலையே விடுங்க. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் பிளாக்மெயில். ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் பிளாக்மெயில். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ப்ரெசென்ட்டில் வரும்போது ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். அப்படி அந்த ப்ராப்ளம்னால அவங்க குழந்தை கடத்தப்படுறாங்க. கிங்ஸ்டன் மூவியில் எப்படி ஜிவி பிரகாஷ்க்கு தெரியாமலே போதைப் பொருளை கடத்த வச்சுருப்பாங்களோ இந்த மூவிலையும் ஜிவி பிரகாஷ்க்கு தெரியாமலே சில போதைப் பொருளை கடத்த வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தா இந்த படத்தோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லணும். இந்த படம் தியேட்டர்லேயே டீசெண்டாக ஓடின படமாக இருந்தாலும் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம்னா அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் தான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோவுக்கு சின்ன வயசுலேயே முடி கொட்டி போகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அப்படி அவங்க கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் ரோபோ சங்கர், புகழ் மாதிரி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் நிறைய காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னமோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தா இந்த படத்தோட தாக்கம் இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படம் ஓடிடிலேயே அவைலபிளாக இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் கொத்தலவாடி. ஒரு ஊர் மக்கள் அங்கே இருக்க மண்ணெல்லாம் ஒயிட் கோல்டுன்னு சொல்லி விற்கிறாங்க. அப்படி அவங்க விற்கும்போது அதுக்கான மாஸ்டர் மைண்டு யார், ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒரு தெலுங்கு படம் பார்க்குறோங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் பில்டப்புக்கும் மாஸ் டைலாக்கும் பஞ்சமே இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா படத்தில் பில்டப் சீன் இல்லை, இந்த பில்டப் சீனில் தான் இந்த மொத்த படமுமே இருக்குது. பட் எனிவே இந்த படமும் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வெல்கம் பேக் டு த ஷோ ஆஃப் ஹைஃபை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் த விச்சர். ரீசெண்ட் டைமில் ஹிஸ்ட்ரி ஃபேண்டசி ஜானரை பேஸ் பண்ணி வந்த வெப் சீரிஸ் தான் த விச்சர். இந்த வெப் சீரிஸில் ஹீரோயினி காணாமல் போகிறாங்க. வில்லன் குரூப்பும் ஹீரோயினியை தேடிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் குரூப் எதுக்காக ஹீரோயினியை தேடிட்டு இருக்காங்க, இந்த ஹீரோயினி எதுக்காக காணாமல் போனாங்க, ஹீரோ வந்து ஹீரோயினியை வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த முழு வெப் சீரிஸ்க்கான ஸ்டோரியாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முழுக்க இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே ஸ்லோ டவுனாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த வெப் சீரிஸில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்க யூஸ் பண்ண இந்த சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபேண்டசி விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் இட் பார்ட் 1க்கு 2க்கு நிறைய ஃபேன் பேஸ் கோலிவுட்லையுமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த இட்டோட கான்செப்ட் என்னன்னா பயமுறுத்துகிற சில குழந்தைங்களை பேய் வந்து அட்டாக் பண்ணுது. அதுதான் இந்த இட்டோட கான்செப்டாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி நம்மளை எவ்வளோ பயமுறுத்த முடியுமோ அவ்வளோ பயமுறுத்திருக்காங்க. அதே மாதிரி படமாக வந்த இந்த இட்டு சாப்டர் இப்போ வெப் சீரிஸாக வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் தமிழில் இல்லைனாலும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் மேகன் 2.0.
ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ எப்படி சீரியல் கில்லர் ஆகுதுங்கிறது தான் இந்த மூவியோட ஒன்லைனாகவே இருக்குது. அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு மிஷனுக்காக ஒரு ஹியூமனாய்ட் ரோபோவை அனுப்புகிறாங்க. அப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ரோபோவே அவங்க டீம்மேட்ஸில் இருக்கவங்களே கொலை பண்ணுது. அப்போ இந்த மூவியோட ஹீரோயினி மேகன் 2.0ங்கிற ஒரு ரோபோ மூலிமா எப்படி அந்த ரோபோவை டிஸ்மேண்டில் பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது லைட்டாக அலிட்டா த பேட்டில் ஏஞ்சல் மூவி தான் ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த படம் உங்களுக்கானது தான் இருக்கும். இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததான் ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். கொடூரமாக 7 ஆண்களை கொலை பண்ணியிருக்காங்க. அதை அவங்க ஏன் கொலை பண்ணாங்கன்னு சொல்லும் விதமாக தான் இந்த சீரிஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் மூலயமா தான் வளர்கிறாங்க. அப்படி அவங்க வளரும்போது நிறைய செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டுக்கும் ஆளாகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு தெரியாமல் ஒரு செக்ஸ் ஒர்க்கராக ஆகுறாங்க. அப்படி அவங்க செக்ஸ் ஒர்க்கராக ஆகும்போது அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஒரு 7 பேர் தான் கொடூரமாக கொண்டிருக்காங்க. இதில் இவங்க எப்படி கொலை பண்ணாங்கன்ட்டு சொல்கிற இவங்களோட ஜேர்னி ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் அவங்களோட முதல் கொலையை பண்ண அனுபவத்தை கேட்கும்போது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த டாக்குமெண்ட் சீரிஸ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய டிஸ்டர்பிங்கான ரா ஃபுட்டேஜஸ் இருக்கிறதுனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த டாக்குமெண்ட் சீரிஸை பாருங்கள். நம்ம பார்க்க போகிற படம் தான் மாயவன். தமிழ் படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்த படத்துல ஏதாவது ஒன்று யூனிக்காக சொல்லணும்னா இந்த மாயவன் படத்தை சொல்லலாம். சந்தீப் கிருஷ்ணா இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பேட்டர்னில் கொலை பண்ணுற ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க போகிறாங்க. அப்படி அவங்க பிடிக்க போகும்போது சந்தீப் கிருஷ்ணா கண்ணு முன்னாடியே அந்த சீரியல் கில்லர் செத்து போகிறாங்க. அப்படி அவங்க செத்து போனதுக்கு அப்புறமும் வினோதமாக அதே பேட்டர்னில் மறுபடியும் கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படி அந்த கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சந்தீப் கிருஷ்ணா கண்ணு முன்னாடி செத்த அந்த சீரியல் கில்லர் மறுபடியும் உயிரோட வராங்க. அந்த சீரியல் கில்லர் மறுபடியும் இப்படி உயிரோட வந்தாங்கிறத ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூலிமா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை 2017 நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் சி வி குமார். இவர் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒரு டேரக்டராக கால் எடுத்து வச்சு அதுவும் டெபியூட்டட் ஃபிலிம்லேயே இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்கிரிப்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மாயவன் யூனிவர்ஸ்லேருந்து எக்ஸோன்னு இன்னொரு மூவி நம்ம சி வி குமார் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மாயன் யூனிவர்ஸ்லேருந்து வர படங்கிறதுனாலே அதுவும் நம்ம சி வி குமார் டைரக்ட் பண்ணுறதுனாலேயே என்னவோ இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வர ஹைஃபை ஷோஸில் என்னென்ன படம் இடம் பிடிக்குதுங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். அண்ட் சைனிங் ஆஃப் கிஷோர்.